கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கடந்த 2 எபிசோட்லையும் நம்ம என்ன பார்த்தோம்? உடன்படிக்கைனா என்ன, வேதத்தில் மொத்தம் எத்தனை உடன்படிக்கை இருக்கிறது, நாம் எந்த உடன்படிக்கையின் கீழே வாழணும், நம்ம உண்மையில் நம்ம எப்படி இருக்கணும், அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த புது உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நியூ கவர்னன்ட் அப்படின்னா என்ன, அதைப்படி தான் நம்ம வாழணும், அப்படி வாழ்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்ப்போம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோட, அதாவது நம்மளோட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் சொல்கிறாரு, இது ஒரு புது உடன்படிக்கை. ஸோ இந்த புது உடன்படிக்கை நீங்கள் தினமும் நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இப்போ இந்த புது உடன்படிக்கை இன்னொரு பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, புறஜாதியாரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. சரியா? ஆபிரகாம் மூலமாக நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறோம்ல. ஸோ நம்ம எல்லாருமே புறஜாதிகள் கூட பண்ணுகிற உடன்படிக்கை தான் இந்த புதிய உடன்படிக்கை. மத்தேயு 26:27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. பாருங்க, இது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அநேகருக்கு, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே சிந்தப்படுகிற இது புது உடன்படிக்கையாக இருக்கிறது. ஸோ இந்த உடன்படிக்கையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார்னா, 1 யோவான் 2:25 பாருங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க, எனக்கு நிறைய கோடிலாம் இருக்குது, நான் நித்திய ஜீவன் பெறுவேனா? போக முடியாது. நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் நித்திய ஜீவன் பெற முடியுமா? போக முடியாது. பிகாஸ் லார்ட் ஆல்ரெடி said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், என்ன அன்றி நீ போக முடியாது. அப்போ அவர் நம்மளுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறார். நீ இந்த உடன்படிக்கைக்குள்ளே நீ வந்துட்டேன்னா உனக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோவில் பார்த்தோம்ல, கவனன்ட்னா என்ன, வாக்குறுதியை கொடுப்பது. If there is no promise verse, there is no covenant. வேதத்தினுடைய மையமே உடன்படிக்கை, உடன்படிக்கையுடைய மையமே வாக்குகளை கொடுக்கிறது, வாக்குறுதிகளை கொடுப்பது. அப்போ இந்த உடன்படிக்கையில் சீஷர்கள் எதுவும் பண்ணாங்களா? சீஷர்கள் எதுவுமே பண்ணல. இயேசு சொல்றதை அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு தான் எல்லாமே பண்ணார். அப்போ இது ஒரு நபர் பண்ணுகிற உடன்படிக்கை. 7வது மற்றும் கடைசி உடன்படிக்கை இட்டர்னல் கவர்னன்ட், நித்திய உடன்படிக்கை. அது இன்னும் வரல பிரியமானவர்களே. அது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அந்த திருமண உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மணவாட்டியாகவும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுதான் இட்டர்னல் கவர்னன்ட். ஸோ இப்போ நம்ம இந்த புது உடன்படிக்கைக்குரிய காரியங்களை குறித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில உடன்படிக்கைகளை அவர் கம்பேர் பண்றாரு. என்னன்னு பார்ப்போம். ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்களோனா ஓசியா புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களோ, இஸ்ரவேலர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. அப்போ இன்னைக்கு நம்ம 7 உடன்படிக்கையை பார்த்தோம். அதில் முதலாவது ஆதாமின் உடன்படிக்கை, 4வது நம்ம பார்த்தோம்ல இஸ்ரவேலர்கள் பண்ண உடன்படிக்கை, அதை மொசாய்க் நம்ம சொல்றோம்ல. அப்போ ஆதாமும் உடன்படிக்கையும் இஸ்ரவேலர் உடன்படிக்கையும் தேவன் கம்பேர் பண்றாங்க. அது 2 ஒரே உடன்படிக்கை அப்படின்ட்டு. அப்ப இன்னும் 2 உடன்படிக்கை அவர் கம்பேர் பண்ணுகிறாரு. கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. பாருங்க, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இங்க ஆபிரகாமையும் புறஜாதியாரையும் கொடுத்து போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் கம்பேர் பண்றாரு, பரிசுத்தாவியானவர் கம்பேர் பண்றாரு. இந்த ஆபிரகாமிக் கவர்னன்ட்டும் இந்த நியூ கவர்னன்ட், அதாவது இந்த புது உடன்படிக்கை புறஜாதி உடன்படிக்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? அப்போ இந்த ஆதாமுடைய உடன்படிக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கையும் அவர் கம்பேர் பண்ணி ஒரு புறம் வைக்கிறாரு. 2 புறம் என்ன வைக்கிறார்னா, ஆபிரகாமின் கவர்னன்ட் வித் நியூ கவர்னன்ட், அந்த புறஜாதியர் கவர்னன்ட்டை ஒரு புறம் வைக்கிறார்.
இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 செயல் இருக்குது. இந்த செயல் என்ன இருக்குது? ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ண உடன்படிக்கை, அதாவது மொசாயிக் கவனட் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நம்மளோடு பண்ணின புறஜாதியார்களாகிய நம்மளோடு பண்ண புதிய உடன்படிக்கை இருக்கிறது. இப்போ இந்த ஆதாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா ஏவாள் வரார், அப்படி தானே? ஏவாள் என்ன சொல்கிறாங்க? நாம தேவர்களாக போகிறதற்கு கர்த்தரே தடையாக இருக்கிறாரு, அதனால நாம் இந்த உடன்படிக்கையை நாம் மீறுவோம். பாருங்க, ஆதாமோடு பண்ண உடன்படிக்கையும் இஸ்ரேல் ஜனங்களோடு பண்ண உடன்படிக்கையும் 2 நபர் உடன்படிக்கை. யாராவது ஒருத்தர் மீறினா கூட சாபம் வரும். அப்போ ஏவாள் கர்த்தர் எனக்கு தடையாக இருக்கிறார், அதனால நான் இந்த காரியத்தை நான் மீறுறேன் அப்படின்னு சொல்ல போதும் அங்கே ஆதாமும் ஏவாளும் மீறுறாங்க. ஆண்டவருடைய சாபம் வருகிறது. என்ன சாபம்? ஏதேனை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். அப்போ இங்கே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு மனைவி யார்? சாராள். சாராள் என்ன நினைக்கிறா? நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்ம ஹஸ்பண்டுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் தேவனாலே இது கூடாத காரியம், அதனால இந்த உடன்படிக்கையை நான் மீறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆகாரை கொண்டு வருகிறார். அப்போ உண்மையிலே தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆதாமை துரத்தின தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? துரத்திருக்கணும்ல. ஆனால் துரத்தல. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையாகிய நியூ கவர்னன்ட் உடன்படிக்கையும் தேவன் சிங்கிள் பர்சன் உடன்படிக்கையாக பண்ணிக்கிறார். ஒரு நபர், தனி நபர் படிக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. அதனால ஆபிரகாமை துரல. மாறாக ஆபிரகாமுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வாக்குத்தத்தத்தை கொடுத்து 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16, 17, 18, 19, 20 வாக்குத்தத்தங்களை கொடுத்து பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மாறாக அந்த ஒரு ஃபேக்டரா ஆகார் இருந்தா பார்த்தீங்களா, ஆகார தேவன் துரத்தினார். இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்துருக்கணும், அப்படி தானே? அதனால தேவன் நம்மளோடு பண்ண இந்த உடன்படிக்கை ஒரு விலையேற பெற்ற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பிடிச்சி எப்படி ஆபிரகாம் முன்னேறி பண்ணார். கவலைப்படாதீங்க, ஒரு தடவை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. நீதிமான்கள் 7 தடவை கீழே வந்தாலும் திரும்ப எழுந்திருப்பார்கள் என்று வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவன் ஆதாமை துரத்தது போல நம்ம நிச்சயமாக துரத்த மாட்டார் பிரியமானவர்களே. ஏனால் ஆதாம் 2 நபர் உடன்படிக்கையில் இருந்தார். ஆனால் தேவன் எப்படி ஆபிரகாம் எவ்வளவு தவறு பண்ணாலும் துரத்தாமல் தன்னுடைய வாக்கை அவர் நிறைவேற்றினார். அதே போல தான் இந்த புதிய உடன்படிக்கையில் தேவன் நம்மளோடு பண்ண இந்த உடன்படிக்கையில் நம்ம எவ்வளோதான் கீழே விழுந்தாலும் அவர் சேற்றில் இறங்கி நம்மளுடைய கைகளை பிடித்து தூக்கி நம்மளெல்லாம் கழுவி, அவருடைய ஜீவ தண்ணீரை நம்மளை கழுவி நம்ம கால்களை திடப்படுத்தி அவருக்கு கண்மலையின் உச்சியில் நிறுத்துக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் தேவன் கல்வாரி சிலுவையில் என்னென்ன பரிமாற்றங்கள் பண்ணான்னு சொல்லி நம்ம வருகிற வீடியோவில் பார்க்குறோம். நாம் எப்படி வாழணும், நம்ம எப்படி ஜெயமுள்ளதாக வாழணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஆண்டவர் என்னெல்லாம் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வருகிற வீடியோவில் நிச்சயமாக பார்க்க மாட்டோம். தென் பை ஃப்ரம் டிமல்.